இந்த 2024 தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவருடைய கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாரா, கட்சியை கண்டிப்பாக கலைச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா தொண்டர்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் வந்து தேர்தலுக்கு பின் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பு பார்த்த உடனே பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு பல பேருக்கு வந்து ரொம்ப குஷி ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கருத்து கணிப்பில் வந்து பாரதிய ஜனதா வந்து வெற்றி அடைஞ்சு 3வது முறையாக வந்து மோடி பிரதமராக ஆவார் அப்படிங்கிறத தாண்டி தமிழகத்தில் வந்து 3வது கட்சியாக வந்து பாரதிய ஜனதா வந்து முன்னிறுத்தியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ஊடகங்களும் வந்து பாரதிய ஜனதாவுக்கு 2 சீட்டு கிடைக்கும், 3 சீட்டு கிடைக்கும், 4 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. தவிர நாம் தமிழருக்கு 1 சீட்டு கிடைக்கும், 2 சீட்டு கிடைக்கும்னு சொல்லி எந்த ஊடகங்களும் வந்து தெரிவிக்கல. ஏற்கனவே இந்த சீமான் வந்து எங்களை விட அதிக வாக்குகள் பாரதிய ஜனதா வாங்கிட்டா நான் கட்சியை கலைக்கிறேன்டார்ல, இப்போ ஊடகங்களே வந்து அதிக வாக்கு சதவீதம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கு. இதனால் வந்து சீமான் கட்சியை கலைப்பாரா அப்படின்ட்டு பாரதிய ஜனதா தொண்டர்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட்டுடைய ரிசல்ட் வந்த உடனே அவங்க உறக்க குரல் கொடுப்பாங்க. அந்த குரலுக்கு வந்து சீமான் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணப்படாதான் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் இருந்தால் அவங்கள ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். பாரதிய ஜனதாவோட சீமானுடைய நாம் தமிழர் கட்சி குறைவான வாக்குகள் வாங்கினா கட்சியை கலைப்பாரா அப்படிங்கிறத பார்த்துருவோம். 2024 தேர்தலுடைய பிரச்சாரத்திலும் சரி, தேர்தலுடைய முடிவிலும் சரி, இன்னைக்கு தேர்தலுடைய பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொன்ன ஊடகங்களும் சரி பல விவாதங்களோடு தான் போய்க்கிருக்கு. அப்படி விவாதங்களோட வரும்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியை விட நாம் தமிழர் கட்சி குறைவான ஓட்டுகள் வாங்கினா நான் கட்சியை கழிச்சிட்டு போயிறேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நீங்கள் கட்சியை கழிச்சுலாம் போக தேவையில்லை, முதல்ல வந்து பாரதிய ஜனதா வாங்கின ஓட்டை விட ஒரு 50% வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு எல்லா செய்தி ஊடகங்களையும் வந்து கருத்து கணிப்பில் தமிழகத்தில் 3வது கட்சியாக பாரதிய ஜனதாவை வந்து முன்னிறுத்துறாங்க. 4வது கட்சியாக தான் நாம் தமிழர் போகுது. இதனால் என்னன்னா அந்த தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல்லாக அப்போ நாம் தமிழர் வந்து 2024 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கட்சியை கலைச்சிருவார் சீமான் அப்படின்றாங்க. அப்படி அதிக ஓட்டுக்கள் பாரதிய ஜனதா வாங்கி 3வது இடத்துல வந்துட்டா அண்ணாமலை சும்மாவே ஆடுவார். இதில் சலங்கியை வேற கட்டி விட்டுருக்காரு சீமான். அப்போ அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து சீமான் நீங்கள் கட்சியை கலைக்கலையா, உங்களை விட நாங்கள் அதிக ஓட்டுக்கள் வாங்கிட்டோம், நீங்கள் கட்சியை கலைக்கலையான்னு சொல்லி ஒவ்வொரு பேட்டிலும் சொல்ல போகிறாரு. சீமான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த வார்த்தையை விட்டார் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு விட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்ச மாதிரி அண்ணாமலை வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு பிடி பிடிப்பார் சீமானா அப்படின்னு தெரியுது. இதுவரைக்கும் வந்து சீமான் வந்து கூட்டணியே சேரல. இது அவர் பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். காலம் தொட்டு கலைஞர் அண்ணா இருந்த காலத்துலேருந்து இப்போ ஸ்டாலின் இருக்கிற காலம் வரைக்கும் எல்லா முதல்வர்களும் தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் முதல்வர் பதவியை யாரும் வாங்கினதே இல்லை. எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, கிராமங்களும் சரி நகரங்களும் சரி அந்தளவு அவருடைய பேரு வந்து மாசான ஹீரோவாக வந்து அரசியலில் இறங்கினார். அவருமே வந்து கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் முதல்வராக வந்து வரவே முடிச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து சீமானை தனிச்சு தான் வருவேன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் அவர் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தாங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலினா பார்த்தாங்களே அந்த கூட்டணியை வந்து யாருமே விடலை. எடப்பாடி வந்து கூட்டணிக்கு வாங்க, நான் உங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்குறேன், திமுக விட நான் அதிகமான சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொன்னாலும் திமுக விட்டு யாருமே போகலை, யாரையும் போக விடலை ஸ்டாலின். ஏன்னா அங்கே போனாலும் தோல்வி வரும், ஆனால் இங்கே கொடுக்குற சீட்டில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படி நம்பிக்கையில் அவங்க இருந்ததுக்கு காரணம் என்னன்னா ஜெயிப்பு, வெற்றி அப்படிங்கிறது. இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக அப்படியே இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு சமயத்தில் வந்து வலுவான கூட்டணியாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும் எல்லாம் வெற்றி அடைய முடிச்சு. இன்னைக்கு எடப்பாடி வந்து
எந்த கூட்டணி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையா இந்த தேர்தல் காட்டும். அதாவது அதிமுக அழிவின் விளிம்பில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலோட முடிவு இருக்குதான். எங்க எம்ஜிஆர் சரி ஜெயலலிதா சரி இந்த அதிமுகவை கட்டுக்கோப்போட வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனால் வந்து எடப்பாடி அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து இந்த கட்சி எந்த அளவில் ஒரு அழிவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அழிவுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பல தொண்டர்கள் சரி பல கட்சிக்காரர்களுமே இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக கட்சியுடைய அழிவு அப்படின்னா அது எடப்பாடியால் தான் நடக்கும் அப்படின்ட்டு. அந்த எடப்பாடி வந்து இன்னைக்கு கூட்டணி வச்சுருந்தான்னு வச்சுங்க ஒரு வெற்றி முகத்தில் போடலாம். ஏன்னா போன முறை வந்து பாரதிய ஜனதா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே கூட்டணியாக இருந்துச்சு. இந்த முறை அந்த கூட்டணி ஃபுல்லாக உடஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். உடஞ்சது காரணமும் பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாரதிய ஜனதா வந்து கூட்டணி விட்டு விலக்கிட்டு தனியாக வந்த காரணம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலினுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்காரு அப்படின்னோட பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வலுவான கூட்டணியாக இருந்தால் அங்கே ஸ்டாலின் அவருடைய திமுக கட்சிக்கு வந்து பெருத்த அடி விழுகும், அவங்களுக்கு வந்து அதிகமான சீட்டுகள் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால அண்டர் டீலிங்காக வந்து மறைமுகமாக வந்து இவர் கூட்டணி விட்டு விலக வச்சாரு எடப்பாடியை அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் விளையாட்டான்னு வச்சுங்க அங்கே பாரதிய ஜனதா உடஞ்சிருது, இங்கிட்டு ஏடிஎம்கே உடஞ்சிருது, தேமுதிக தனியாக இப்படி பல கட்சிகள் உடையிறதுனால என்ன ஆகுனா வாக்குகள் வந்து செதறும் போது திமுகக்கான வாக்குகள் சரியாக வரும். அதனால வந்து நம்ம 40 தொகுதி வென்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்கெட்சு போட்டார் அப்படின்ட்டு பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிறதுனாலும் இன்னைக்கு எடப்பாடி தான் இன்னைக்கு திமுக வந்து 40 சீட்டு வாங்க போகுது, 30 சீட்டு வாங்க போகுது, 35 சீட்டு வாங்க போகுது, அதிகமான சீட்டு வாங்குறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அது எடப்பாடியார் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய வலுவான கூட்டணி இல்லாமல் சிதறிய அந்த கூட்டணியினால தான் இன்னைக்கு திமுக பெரும்பான்மையான தொகுதியில் வெல்ல போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அந்த காரணம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிருந்தாலும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான ஒரு வலுவான கூட்டணியில் இருந்தால் தான் அடுத்த வந்து கட்சியும் சரி ஒரு அரசியலும் சரி முன்னெடுத்து போக முடியும். இன்னைக்கு அவர் நான் தனியாக தான் நிற்பேன், தனியாக தான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிருந்தா கடைசி வரைக்கும் வெற்றி என்பது எட்டா கனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எட்டாத கனி ஆகிடும். இன்னைக்கு அடுத்து வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி நம்ம விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் 2026 நான் சட்டசபை தொகுதியில் நிற்க போகிறேன், சட்டசபையில் வந்து நான் என்னுடைய கட்சி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருமே வந்து தனித்து தான் இருப்பேன், நான் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் நின்றாலும் அந்த கட்சிக்கு வரும் ஓட்டை பார்த்தோம்னாக்க இதே நாம் தமிழருக்கு எப்படி சதவீதங்கள் இருக்கோ அதே சதவீதங்கள் தான் வெற்றி கழகத்திற்கு வரும். ஏன்னா தனித்து நின்றா தமிழகத்தில் வெற்றி யாருமே அடைய முடியாது அப்படிங்கிறது சரித்திரத்தில் எழுதப்பட்டு விட்டது. ஏப்பா போன முறை வந்து அம்மா அவங்க வந்து தனிச்சு தான் நின்றாங்க, தனிச்சு நின்று தானே அதிமுக அதிக சீட்டுகள் வாங்குச்சு அப்படி சொல்லலாம். அன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற பல கட்சிகள் 3வது அணின்னு பிரிஞ்சுட்டாங்க. அன்னைக்கு 3வது அணின்னு பிரியாமல் அவங்க எல்லோரும் வந்து திமுகவுடன் இருந்திருந்தா அன்னைக்கு திமுக வந்து ஜெயிச்சிருக்கும். ஆனால் வந்து திமுக இல்லாமல் 3வது அணின்னு சொல்லி கூட்டணிகள் உடைக்கப்பட்டு அவங்க வெளியேற்றப்பட்டதுனால அன்னைக்கு அதிமுக ஒரு பெரும்பான்மையாக நின்று ஜெயிச்சது. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து திமுக வலுவாக இருக்குது, அதிமுக இருக்கிற கூட்டணியை உடைச்சி வெளியேற்றிருக்காங்க. அன்னைக்கு ஜெயலலிதா வந்து சட்டசபையில் நின்று ஜெயிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த கூட்டணி உடைப்பு தான். திமுக கூட்டணியை உடைச்சி 3வது அணி உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு திமுக ஜெயிக்க போகுதுனாக்க அது வந்து அதிமுக இருந்த கூட்டணியை உடைச்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட்டணியை உடைச்சிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் சீமான் வந்து இன்னும் நான் கூட்டணியில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கடைசி வெற்றி என்பது எட்டா கனி தான். அடுத்த வாரம் 2026 கண்டிப்பாக கூட்டணி வச்சதான் சீமான் அவர் கட்சியும் காப்பாற்ற முடியும், அவர் வந்து ஒரு அரசியலில் முன்னெடுத்து போக முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சமயத்தில் வந்து அவர் விட்ட வார்த்தை ஒன்று இருக்குது. 2024 பாரதிய ஜனதா வந்து என்னை விட அதிக ஓட்டு வாங்கிட்டா நான் கட்சியை கலைக்கிறேன் அப்படின்ட்டு.
இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத வந்து அவர் குறைக்க வேணும்னு சொல்லலாம். ஏன்னா இது மாற்று கட்சிகளுக்கு வந்து பேசுவதற்கு தோதாகி போகுது. அண்ணாமலைலாம் நீ விட மாட்டார், சலங்கக்கிட்டே ஆடுவார். கட்சி கலைக்கலையா, உங்களை விட நான் அதிக ஓட்டு வாங்கிட்டேன், கட்சி கலைக்கலையான்னு சொல்கிறதுக்கு நீ அடுத்தடுத்து வரும் காலங்களில் ஒவ்வொரு தினமும் வந்து சொல்லுவான். இதே வந்து திமுக அரசு ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மைனாரிட்டி அரசு, மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னாங்க. இதே திமுக வந்து இப்போ மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இனி அடுத்து ரிசல்ட்டு வாக்கு எண்ணிக்கைகள் நடந்து அதில் வந்து பாரதிய ஜனதா அதிக வாக்குகள் வாங்கிருச்சு அப்படின்ட்டு வந்துட்டா அடுத்த டார்கெட் அப்படின்னா அண்ணாமலை, சீமான் நீங்கள் கட்சியை கலைக்கலையா, நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க எங்களை விட வந்து பாரதிய ஜனதா அதிக ஓட்டு வாங்கிட்டா நான் கட்சி கலைச்சிரும்ட்டு, உங்களை விட அதிக ஓட்டு வாங்கிட்டேன் கட்சியை கலைங்க அப்படின்ட்டு கேட்க போகிறாரு. அதுக்கு சீமான் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் தெரியல.